சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்லீஸ் தர்பார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் ஒரு டின்னர் ரெசிபிங்க. எஸ், இட்லி. அந்த இட்லிக்கு சாம்பார் பருப்பு இல்லாத சாம்பாருங்க. சட்டுன்னு செய்யக்கூடிய ரொம்ப ஒரு ஈஸியான பட் நல்ல சாம்பாருக்கு ஈக்குவலான, அதாவது டிஃபன் சாம்பார், அதுக்கு ஈக்குவலான நல்ல அதே டேஸ்ட்டில் உள்ள ஒரு டிஃபன் சாம்பாருங்க. பருப்பு இல்லாத சாம்பாரா, அது எப்படி அப்படின்னு தோணலாம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத நான் சொல்லுறேன். அதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் நல்ல ஒரு 3 தக்காளிங்க, மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி போட்டுக்கோங்க. ஒரு 2 பெரிய வெங்காயத்தையும் நறுக்கி போட்டுக்கோங்க. ஒரு 2-3 பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதில் எல்லாம் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இந்த தக்காளிக்கு மேலே இந்த 1 இன்ச்சு இப்படி தண்ணி இருக்கிற மாதிரி குக்கிங் வாட்டரை சேர்த்து ஒரு 2-3 விசில் நல்லா குழைய வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கங்க, நல்லா வெந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த தண்ணியை மட்டும் அப்படியே லேசாக வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஒரு பொட்டேட்டோ மேஷராலேயோ இல்லை விஸ்கு வச்சோ நல்லா குழைவாக கரைச்சி விட்டுக்கோங்க. கரைச்சி விட்டுட்டு இப்போ இதில் என்ன பண்ணணும், நம்ம சாம்பார் தூள்னு சொல்லுவோம் இல்லையா, உங்கள் வீட்டிலலாம் குழம்பு தூள்னு சொல்லுவீங்க. யார் வீட்டில் எப்படி அதுக்கு என்ன பேரோ அந்த குழம்பு தூள்லேருந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 1 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம் எல்லாமே இப்போ நான் வேக வைக்கும்போதே எல்லாம் நான் சேர்த்துட்டேன். இப்போ சாம்பார் உங்களுக்கு எந்த அளவுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அந்த வடிகட்டையை வச்ச அந்த தண்ணியோடு சேர்த்து மேலே ஒரு டம்ளர் இல்லைனா 2 டம்ளர் தண்ணியை சேர்த்து இதில் எடுத்து ஊற்றிட்டு, நம்ம சாம்பாருக்கு கடுகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் தாளித்து போடுவோம் இல்லையா, அது மாதிரி தாளித்து இதில் சேர்த்துட்டு கடைசியாக ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும். அது என்னன்றதை நான் தாளிக்கும்போது சொல்கிறேங்க. நான் சஸ்பென்ஸ். இப்போ பாருங்க, அந்த வேக வச்ச தண்ணி இருந்ததில்ல, அதோடு சேர்த்து இன்னொரு 2 டம்ளர் தண்ணியை சேர்த்துட்டு இது அப்படியே இதில் நான் 2 டீஸ்பூன் அளவுங்க சாம்பார் தூள், அதாவது குழம்பு தூள், அதை சேர்த்துட்டு இப்போ அடுப்பில் வச்சு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமாக வச்சு கொதிக்க விட்டுட்ருக்கேங்க. இப்போ இந்த பக்கம் ஒரு கடாயில் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயும் நெய்யும் கலந்து இந்த எண்ணெயில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம், இதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம், இதை உரித்து இதையும் இதோட தாளித்து கருவேப்பிலையோட இந்த கொதிக்கிற சாம்பாரில் கொட்டி இதுக்கு முதல்ல நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொதிக்க விடுவோங்க. அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கங்க, எல்லாம் தாளிச்சிட்டேன். கடுகு, ஜீரகம், வெந்தயம், சாம்பார் வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு. இப்போ இதை அப்படியே இந்த கொதிக்கிற அந்த சாம்பாரில் கொட்டிட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டுங்க. இப்போ பாருங்கங்க, எல்லாம் சேர்த்துட்டேன் சாம்பாரில். இந்த கடைசியாக ஒரு இன்க்ரீடியன்ஸ் நான் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இன்க்ரீடியன்ஸ் தாங்க. இப்போ பாருங்கள், இந்த டேபிள் ஸ்பூன் சொல்லுவோம் இல்லையா, மெஷரிங் ஸ்பூனில் இந்த டேபிள் ஸ்பூனால் 1 ஸ்பூனுங்க நல்ல கடலை மாவை எடுத்து பச்சை தண்ணியில் கரைங்க. வெந்நீரை ஊற்றி கரைச்சிங்கன்னா மாவு வெந்து விடும். அதனால் பச்சை தண்ணியிலே ஊற்றி நல்லா கையால் லம்ஸ் இல்லாமல், கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ இது நல்ல ஒரு 5 மினிட்ஸாக கொதிச்சிட்டு இருக்குங்க. இப்போ இந்த நேரத்தில் ஒரு பக்கம் கரண்டியால் நல்லா கிண்டிக்கிட்டே இந்த கடலை மாவை ஊற்றி சாம்பாரை நல்லா கலக்கி விட்டிங்கன்னா, நம்ம பருப்பு சேர்த்து சாம்பார் பண்ணும்போது எப்படி சாம்பார் அந்த சாம்பார் கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி இதை கடலை மாவை ஊற்றி நம்ம கலக்கி விடும்பொழுது அந்த சாம்பார் திக்னஸ்க்கே வந்துடுங்க. நீங்கள் கடலை மாவு தான் சேர்க்கணுன்னு இல்லை, பொட்டுக்கடலை மாவு இருந்தாலும் அதையும் நீங்கள் சேர்க்கலாங்க. 2ல் விச் ஒன்
எது நம்ம கையில் அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். முக்கியமான பாயிண்ட்டு, கடலை மாவை கரைச்சி ஊற்ற சொன்னோன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு கரைச்சி ஊற்றிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் கூட்டு மாதிரி அப்படியே கெட்டியாக போடுங்க. சாம்பார் கன்சிஸ்டன்சிக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் டைல்யூட்டாக இருக்கணும். கடலை மாவை கரைச்சி ஊற்றுனதுக்கு அப்புறமும் சாம்பார் அந்த சாம்பாருடைய கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். அப்போ தான் இட்லியில் நம்ம நல்லா தாராளமாக இந்த டிஃபன் சாம்பார் மாதிரியே ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. இந்த அளவு 1 டேபிள் ஸ்பூனுன்னு சொல்கிறோம். நீங்கள் அதை விட குறைச்சி கூட கரைச்சி ஊற்றலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஜாஸ்தியாக மட்டும் கடலை மாவை கரைச்சி ஊற்றிடாதீங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஓகே. அப்போ இன்னொன்று நான் சேர்க்குறேன், மற்றவங்க சேர்ப்பாங்களா என்னான்னு தெரியல. இதுக்கு ஒரு பொடி ஒன்று நான் சேர்ப்பாங்க. அந்த பொடியோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். இப்போ நான் உங்களுக்கு அதை எப்படி செய்யணுன்றதை சொல்லிடுறேங்க. 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, அதாவது தனியா, காரத்துக்கு ஒரு 3லேருந்து 5 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்புங்க. இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பொடியை இந்த சாம்பாரில் சேர்த்திங்கன்னா அசல் அந்த ஹோட்டல் ஸ்டைல் சாம்பாருக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாசனையே அப்படியே வீடையே அள்ளுங்க. உண்மையிலே பாருங்கள், அந்த சாம்பார் வாசனை இப்போ அவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு. மெயினாக சாம்பார் தூள் சேர்த்துருக்கோம், அடுத்தது இந்த பொடியும் சேர்க்குறோம். சூப்பராக இருக்குங்க. நல்லா நான் சாம்பார்லாம் ரெடியானது உங்களுக்கு இட்லியோடு சேர்த்து நான் சர்வ் பண்ணுறேன் பாருங்கள். அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க நல்லா. இப்போ பாருங்கங்க, இட்லியும் நல்லா சூடாக ஊற்றியாச்சு. இப்போ நான் சாம்பாரோட உங்களுக்கு நான் சர்வ் பண்ணுறேங்க. நான் என்னங்க, நல்ல சூடான சூப்பரான குண்டு குண்டு குஷ்பு இட்லி அண்ட் பருப்பு இல்லாத சாம்பாருங்க. பாருங்க, அப்படியே ஆவி பறக்க அப்பா சூப்பராக செமையாக அம்சமாக நல்லா இருக்குது பாருங்கள். அப்படியே எக்ஸாக்டாக டிஃபன் சாம்பார் மாதிரியே அதே கலர் டெக்ஸ்சர் எல்லாம் செமையாக இருக்குது பாருங்க. நல்லா பார்க்க வாய் ஊறுதுங்க. நான் ஏற்கனவே ஒரு இட்லி தனியாக தட்டில் போட்டு சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு பார்த்துட்டேங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா பருப்பு இல்லைன்னு சொல்லவே முடியாதுங்க, அவ்வளோ நல்லா இருக்குது டேஸ்ட்டாக. இது நிறையா பேர் செஞ்சுருக்கலாம், செய்யவே முடியாத டிஷ்ஷுன்னு நான் சொல்லலை. பட் எப்பொழுதும் நான் சொல்கிற மாதிரி என்னோடய ஸ்டைலில் வெர்ஷனில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எப்படி செய்வேனோ அது மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேங்க. இந்த மெத்தடும் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சீக்கிரமாக டக்குன்னு ஒரு 1/2 ஹவர்க்குள்ளே கடன்னு எல்லாம் நம்ம ரெடி பண்ணிவிட்டு செஞ்சோம்னா, ஒரு பக்கம் இட்லியை அடுப்பில் வேக வச்சுட்டு இன்னொரு பக்கம் இந்த சாம்பாரை தாளிச்சிட்டோன்னா சட்டு புட்டுன்னு சீக்கிரமாக பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் ரெடி பண்ணிடலாங்க சாப்பிட்றதுக்கு. வயிற்ற கெடுக்காத நம்ம வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸை வச்சு, பட் அதே நேரத்தில் நல்லா டேஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான டிஃபன் வெரைட்டிஸுங்க. என்னங்க, உங்களுக்கும் இந்த மெத்தட் ஸ்டைல் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க என் சேனல் நல்லா க்ரோத் ஆகும். உங்களுடைய ஆதரவு என்னுடைய வளர்ச்சிங்க. என்னோடய ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி உங்களுக்கு பிடித்தமான ரெசிபீஸை செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சேனலில் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கங்க. வாழ்த்துக்கள்ங்க. வாழ்க வளமுடன். Have it. Emmy. See you next. Bye-bye.